அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் நான் பார்த்தேன், ஆர்டிக்கலில் பார்த்தேன். அதாவது இதுக்கப்புறம் எஃப்&ஓ ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் தான் உங்களால் எஃப்&ஓ ட்ரேடே பண்ண முடியும், இல்லைனா எஃப்&ஓ ட்ரேடே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செபி கன்சிடர் பண்ணுறதா ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டப்பட்டிருக்கு, ஒரு லீக் வெளியிட்டப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க கன்சல்டேஷன் பேப்பர்லாம் வெளியிடவே கிடையாது. அவங்க அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்ட்டு உள்ளேருந்து கசிய விட்டுருக்காங்க. எப்போவுமே இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடிலாம் ஒரு நியூஸ் வருங்க, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இதை பண்ண போதாமா அதை பண்ண போதாமா அப்படின்னு ஒரு நியூஸை கொடுப்பாங்க. அதுக்கு பப்ளிக் கிட்ட எப்படி ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லை, பட்ஜெட்டில் ஒன்றுமே இருக்காது. ஏதாவது பெரிய கெடுதல் பண்ணுற மாதிரி நியூஸை லீக் அவுட் பண்ணிவிட்டு சின்ன கெடுதல் பண்ணிவிட்டு மக்களை அப்பாடா நம்ம நினச்ச அளவுக்கு பெருசாக பயங்கரமாலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. மேபி இது அந்த மாதிரி கசிவிடப்பட்ட ஒரு நியூஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதையும் தாண்டி இது ஒருவேளை உண்மையாக இருந்துச்சுன்னா அது எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்த போது, இது வருமா வராதா அப்படிங்கிறத பற்றியா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதற்கு காரண காரியங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியே தூக்கிட்டாங்க, ஏகப்பட்ட ரெகுலேட்டரி சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. ட்ரேட் பண்ணுறதுக்கான கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாங்க, லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமான விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா ஓவர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ரீட்டைலர்ஸ் இன் எஃப்&ஓ. அதுதான் முக்கியமான காரணம். இது எந்த அளவுக்கு இந்த பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 2016 இந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வெறும் இந்த டெரிவேட்டிவ் ட்ரான்ஸில் 22% தான் இண்டிவிஜுவல், அதாவது ரீட்டைலர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பாருங்கள் ப்ராப் ட்ரேடர்ஸ் 53% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃபிஐ அப்படிங்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐன்னு அவங்க சொல்லலாம், அவங்க ஒரு 11% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர்ஸ் ஒரு 3%, அடுத்து கார்பரேட்ஸ் எல்லாம் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 11% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஓவர் தி இயர்ஸ் பாருங்கள் மற்ற எல்லாத்தோட ஆக்டிவிட்டியும் கிராஜுவலாக கம்மியாகுது. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஆக்டிவிட்டி மட்டும் பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு FY25 இது கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரெகுலேட்டரி பாலிசி சேஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த நவம்பருக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சுங்க. மேபி அதனால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 24 இருக்கிற டேட்டா. அதன்படி ரீட்டைலர்ஸ் பயங்கரமாக இந்த எஃப்&ஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்னா இதை பார்த்து தாங்க நான் ஆடி போயிட்டேன். 2010 பாருங்கள் ஒரு நாளுக்கான மார்க்கெட் வால்யூம், கேஷ் மார்க்கெட் வால்யூம் $5 பில்லியன் பர் டே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த சமயத்தில் எஃப்&ஓவோட ஒன் டே வால்யூம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா $15 பில்லியன் பர் டே. 5 பில்லியன் 15 பில்லியன். ஆனால் இப்போது 2023 செப்டம்பர் 23 பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட் வால்யூம் அப்படிங்கிறது ஜஸ்ட் 5 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 5 10 பில்லியன் பர் டே அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை பாருங்களேன், இவன் 2010 $15 பில்லியன் பர் டே இருந்து 2023 $4350 பர் டே, $4350 பில்லியன் பர் டே அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹியூமாங்கஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. இதோட நீங்கள் பர்சன்டேஜ்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோடி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். 15லேருந்து 4300 போனால் எத்தனை பர்சன்டேஜுக்கு போகிறது, ஆயிரக்கணக்கான பர்சன்டேஜ் அது போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் நடக்கிற வால்யூம் டிரான்சாக்ஷனுக்கும் எஃப்&ஓ மார்க்கெட்டில் நடக்கிற வால்யூம் டிரான்சாக்ஷனுக்கும் அதிகமான வேறுபாடுகள் இருக்குது. யாருமே கேஷ் மார்க்கெட் பக்கம் போகிறதே கிடையாது. கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் நிறைய பேர் இன்ட்ராடேயில், நான் ஆரம்பித்த காலகட்டத்தில் இன்ட்ராடேயில் நிறைய பேர் ஸ்டாக்லேயே பைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. யாரை கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் தான், டெரிவேட்டிவ் தான், நிஃப்டி பேங்க் நிஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாங்க. இது பெருகிட்டே போகுது அப்படிங்கிறதான் மிக பெரும் பிரச்சனை. அண்ட் இங்கே பாருங்கள், இது இன்னொரு டேட்டா. இது அதாவது டெரிவேட்டிவ் டு கேஷ் வால்யூம் ரேஷியோ. ஸோ இந்த உலகத்திலே நம்பர் 1 டெரிவேட்டிவ் மார்க்கெட், நிறையா பேர் நிறையா மக்கள் டெரிவேட்டிவில் ட்ரேட் பண்ணுறது இந்தியாவில் தான். ஆனால் இங்கே இவங்க என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கேஷுக்கும் டெரிவேட்டிவ்க்கும் இருக்கிற வால்யூம் ரேஷியோ மற்ற நாடுகளில் பாருங்கள். ஸோ நம்ம நாட்டில் அது 422 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. நமக்கு அடுத்து ஜெர்மனி தான் இருக்குது. அது அதாவது டெரிவேட்டிவ்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இந்தியா தான் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். செகண்ட் பிளேஸில் ஜெர்மனி தான் இருக்குது. ஆனால் இந்த கிராஃப் கேஷ் டு டெரிவேட்டிவ் வால்யூம், இது ரெண்டு கடையில் இருக்கிற வேரியேஷனை கம்பேர் பண்ணுறது 422 36, கிட்டத்தட்ட ஒரு 10 மடங்கு, ஒரு 15 மடங்கு பார்த்திங்கன்னா இங்கே கம்மியாக தான் இருக்குது. சவுத் கொரியா இதுவும் நம்பர் 3 இன் டர்ம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் 3rd பிளேஸில் தான் இருக்குது. அங்கே 12 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த யாருமே பார்த்திங்கன்னா நம்மளை பக்கத்துலேயே தொட முடியல. இன்ஃபேக்ட்
இங்கே பாருங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் அதோட கேஷ் டு டெரிவேட்டிவ் வால்யூம் ரேஷியோங்கிறது 9 அப்படின்னு தான் இருக்குது. என்ன தான் வளர்ந்த எக்கனாமியாக இருந்தாலுமே யூஎஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டாக்ஸில் தான் இன்னமும் ட்ரேட் பண்ணிருக்காங்க. டெரிவேட்டிவ் பக்கம் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவிலேருந்து அது அதிகமாக இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த அளவுக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வருமானம் தான். ஆனால் இங்கே அப்படி வால்யூம் அதிகமாக இருக்கிறவங்க எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. இது வந்து ஆல்ரெடி வந்து இந்த செபி கன்சல்டேஷன் பேப்பர்லேயே வந்தது தான். இந்த பேங்க் நிஃப்டி தூக்குனாங்க பார்த்தீங்களா, அப்போவே வந்த டேட்டா தான் இது. ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24 ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27.3 அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்காங்க. 27,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எஃபிஐ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற எஃப்ஐஐ வந்து 21,400 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா இண்டிவிஜுவல் இந்த மாதிரி நம்ம கேஷ் வால்யூம் பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கு அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு எவ்வளோ நேரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இவங்க 55,000 கோடி லாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இண்டிவிஜுவலாக பர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வந்து லாஸ் பண்ணுறாங்களாமா. நான் நேற்று கூட ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணாங்க, அதில் 2 பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க 5 லட்சம் லாஸ் 3 லட்சம் லாஸ் அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாள் முன்னாடி வந்து எனக்கு வந்து ஒரிசாலேருந்து ஒரு ஆர்மி மேன் வந்து கால் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் லீவில் வந்தாங்க ஒரு 15 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு மாதம் லீவுக்கு வந்து 5 லட்சம் லாஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அனுப்புகிறாரு எனக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பார் போல் இருக்குது. 15 லட்சம் லாஸ் ஆப்ஷன் பையிங்கில். அதனால் அப்பவும் அவர் நிப்பாட்டில் நான் ஆப்ஷன் செல்லிங் கற்றுக்கலான்ட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு ஒரு சைடுலேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஸோ இந்த அளவுக்கான இது மட்டும் இல்லைங்க, எங்கிட்ட ஏகப்பட்ட பேர் கால் பண்ணி பேசியிருக்காங்க. 5 லட்சம் லாஸ், 10 லட்சம் லாஸ் இந்த மாதிரி தான் வந்து கால் பண்ணியே பேசுகிறாங்க. ஏங்க எங்கிட்ட இருக்கிற கேபிட்டலே அவ்வளோதாங்க, நீங்கள் லாஸ் பண்ண அளவுக்கு தாங்க எங்கிட்ட கேபிட்டலே இருக்குது, இதை வச்சு தாங்க நான் சர்வைவே பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து இந்த ரீட்டைல் பீப்புள் பண்ணுற லாஸ் எல்லாம் இருக்குது. இதன் காரணமாக தான் கவர்மெண்ட் வந்து ஒரு 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 மெஷர் எடுத்து எப்படியாவது இதை கம்மி பண்ணிடணும். ஏன்னா இது ஒரு பெரிய தலைவலியாக போயிடுங்க. இப்போ தெரியாது, கவர்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை தான். இப்போ சூதாட்டத்தில் எல்லோரும் லாஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா, அது வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டு. ட்ரீம் 11 விளையாடி விட்டுறாங்க. இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எம்பிஎல், ட்ரீம் 11 பயங்கரமாக லூட் பண்ணுறாங்க. பாட்ஸை வச்சு லூட் பண்ணுறதா சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறாங்க. இங்கே லாஸ் பண்ணுறத விட அங்கே லாஸ் பண்ணுறது வால்யூம் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது அன்ரெகுலேட்டட் ஸ்பேஸு, அதுக்குன்னு எந்த ரெகுலேஷனும் கிடையாது. ஒரு ப்ரைவேட் கம்பெனி நான் பண்ணுறேன், அதனால் இந்த பெட்டிங் ஆப்பு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரகம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரெகுலேட்டட் என்டிட்டி. இங்கே வந்து இவ்வளோ லாஸ் வருது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாமை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த ரெகுலேட்டரி சேஞ்சஸை கொண்டு வந்தாருன்னு இந்த கர்வ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இவ்வளோ ஏங்க பண்ணுறீங்க, உள்ளே வரவன் லாஸ் பண்ணுறான்னா ஏன் லாஸ் பண்ணுறான், அவனுக்கு நாலேஜ் இல்லாதனால தான் லாஸ் பண்ணுறான். அதனால் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாம் வச்சு அதை கிளாரிஃபை பண்ணால் தான் கிளியர் பண்ணால் தான் உள்ளே வந்து ட்ரேடே பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ அது நடக்காமல் அதுவும் நடந்து எக்ஸாமும் நடக்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்திருக்கு. ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் கண்டிப்பாக இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பாதிப்படையும். இப்போ என்எஸ்சி அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகாத கம்பெனி, ஆனாலுமே அது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி தான். இதோட பிஸ்னஸ் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஎஸ்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டான ஒரு கம்பெனி. இதோட பிஸ்னஸும் இதுவுமே கவர்மெண்ட் ரன் பண்ணுறது தான், ஆனாலுமே அதோட பிஸ்னஸும் பாதிப்படையும். அண்ட் புரோக்கர்ஸ் ஏகப்பட்ட டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, பயங்கரமாக சம்பாதிச்சிட்டு இருக்காங்க புரோக்கர்ஸ்லாம். அவங்க பெரிய அளவில் பாதிப்படைவாங்க. ஸோ எக்கனாமியில் ஒரு எக்கோ சிஸ்டமில் பிஸ்னஸஸ் வந்து இப்படி ஒரு எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களும் அதனால இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நம்ம ரீட்டைலர்ஸ் யாருமே இந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறதுலாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஃப்ரீயான விஷயங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. இதில் லிமிடேஷனை கொண்டு வரது அப்படிங்கிறது உலகத்தில் எந்த நாடுமே பண்ணாத ஒரு விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்னா அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாடுகளுமே சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளை கம்பேர் பண்ணும்போது டாக்ஸஸ் ரொம்ப அதிகம், ஜிஎஸ்டி ரொம்ப அதிகம், ப்ரோக்கரேஜ் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி எல்லா சார்ஜஸுமே ரொம்ப அதிகமாக இருந்துமே இந்த வால்யூம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. அதை கர்வ் பண்ணுறதுக்காக தான் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து 1 by 1 வந்து 2020 வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இத்தனை கொண்டு வந்து இப்போதைக்கு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ண முடியாது. முக்கியமாக ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாகங்கிற நிலமையில வந்து கொண்டு வந்து விட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு எக்ஸாம் அப்படின்னு வரும்போது யாருமே பெருசாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாருமே எதிர்த்து எல்லாருமே பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயத்த கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா இருந்தாலும் மேபி அது ஒரு நீடுன்னு தான் நானும் நினைக்கிறேங்க. அப்படி வந்தால் நல்லது தான். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த ப்ரப்போசலாகவே போயிடும், இது கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், டெல்டானா என்ன, காமானா என்ன,
என்எஸ்சியில் மொத்தம் எத்தனை ஸ்டாக் இருக்குது, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் கூட வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி இருந்தால் கூட நல்லதான். ஒரு 10 கேள்வி கேட்டு அந்த 10 கேள்வியில் ஒரு 6 கேள்வி 7 கேள்வி வந்து கரெக்டாக சொன்னால் தான் வந்து F&Oவில் பண்ண முடியும்னு சொல்கிறது கூட நல்லது தான். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து அந்த சைடில் இருந்து இருக்கீங்க. ஸோ உங்கள்கிட்ட யாராவது டெய்லியும் கால் பண்ணி 5 லட்சம் போச்சு 10 லட்சம் போச்சுன்னா அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது நான் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ட்ரேடரும் கிடையாது. அப்படி இருக்கிற எங்கிட்டயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி லாஸ் ஆச்சுன்னு சொன்ன அமௌண்ட்டே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஸோ பிரபலமாகாத எங்கிட்டயே எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னா உண்மையாக எத்தனை பேர் எவ்வளோ காசு இழந்திருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்தால் நல்லது தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒரு ப்ரப்போசலாக இன்னும் வரலைங்க. அதாவது பேசிகிட்டு இருக்கிறதா தான் இது வந்து லீக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் கன்சல்டேஷன் பேப்பருங்கிறதே வரல. அதை நீங்கள் வந்து ஒழுங்காக கவனிக்கணும். ஸோ அந்த கன்சல்டேஷன் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா ஃபர்தராக அதை பற்றி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இருக்கிறது நல்லது தான். ஆனால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நான் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு உபயோகரமாக இருந்திருக்கும், ஒரு இன்சைட்ஸை கொடுத்துருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.